மற்றும் சில வேலைவாய்ப்புகள் வந்திருக்கின்றன. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு, இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபை ஆகியவற்றின் காலியாக உள்ள ஆலோசகர்களின் நிரந்தர பணியிடங்களுக்கு தகுதி, திறமை, செயற்திறன் மற்றும் சிறந்த நன்னடத்தை கொண்ட இலங்கை பிரஜைகளிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. அதாவது இதற்கு வயது எல்லை இருக்கிறது. அதே மாதிரி என்ன தகுதிகள் கேட்டிருக்கின்றார்கள். அதாவது NVQ லெவலில் சில தகுதிகள் இந்த வேலைக்காக கேட்டிருக்கின்றார்கள். VTA என்ற நிறுவனத்தினால் விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கிறது. அதாவது நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், இதற்கான விண்ணப்பங்கள் என்ன தேவை அப்படின்னு சொல்லி கூறியிருந்தேன். இதற்கான வேலைகளுக்கு சில வேலைகளுக்கு NVQ லெவல் 5 கேட்குறாங்க. அதே மாதிரி சில வேலைகளுக்கு NVQ லெவல் 4 கேட்குறாங்க. அதே மாதிரி 3 வருட அனுபவம் எல்லாம் இந்த வேலைக்கு கேட்கின்றார்கள். தனியார் நிறுவனங்கள் ஏதாவது நீங்கள் வேலை செய்திருந்தீங்கன்னு சொன்னால் அதற்கு அனுபவங்கள் தேவையாக இருக்கிறது. அதே மாதிரி சில முக்கியமான வேலைகளுக்கு கேட்குறாங்க. பயிற்றுனர் ஆங்கில மொழி பதவிக்கு விண்ணப்பதாரர்கள் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்திலிருந்து குறைந்தபட்சம் பட்டப்படிப்பை தகுதி அல்லது அதற்கு மேலான தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வயதில்லை பொறுத்தவரையில் 22 தொடக்கம் 45 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த வேலைக்காக விண்ணப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் ஆல்ரெடி நீங்கள் கவர்மெண்ட் சர்வன் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க போறீங்கன்னு சொன்னால் வயது எல்லை கருதப்பட மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சொல்றாங்க, அரசு மாநில சட்டப்பூர்வ நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு மேற்கண்ட வயது வரம்புகள் பொருந்தாது என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இன்னும் ஒரு சில விடயங்கள் சொல்லியிருக்கின்றார்கள், அதையும் பார்க்கலாம். பணியிடத்திற்காக இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள இணையவழி விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றும் ஒரு முக்கியமான ஒரு விடயம், அஞ்சல் மூலம் அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி திகதியை பொறுத்தவரையில் ஏற்கனவே நான் கூறியிருக்கிறேன், அதாவது 22 ஏப்ரல் 2026 ஆகும். உரிய தகுதிகளை பூர்த்தி செய்யாத அல்லது தாமதமாக பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்றும் இந்த வேலைக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இன்னும் சில விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அதையும் பார்க்கலாம். நிறுவனத்தின் பணிப்பாளர் சபையால் தீர்மானிக்கப்பட்டபடி நியமன அதிகார சபையால் நியமிக்கப்பட்ட ஒரு குழுவால் நடத்தப்படும் சிறந்த எழுத்துப்பூர்வ போட்டி பரீட்சை அல்லது ஒரு கட்டமைக்கப்பட்ட நேர்காணல் மற்றும் அல்லது செய்முறை தேர்வு ஆகியவற்றின் மூலம் ஆட்சேர்ப்பு செய்யப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆட்சேர்ப்பு தொடர்பான இலங்கை தொழிற்கல்வி அதிகார சபையின் தலைவர் பணிப்பாளர் சபையின் முடிவே இறுதியானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இறுதியாக சில விடயங்கள் சொல்லியிருக்கின்றோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் சேவை தேவையின் அடிப்படையில் இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையால் தீவில் ஒதுக்கப்படும் எந்த ஒரு சேவை இடத்திலும் பணியாற்ற உறுதி பூண்டிருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேர்மன் சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் ஸ்ரீலங்கா ஒகேஷனல் ட்ரைனிங் அத்தாரிட்டி, நிபுணாத பியதாச 4th floor நம்பர் 3452 எல்விடிகல மாவட்ட நாராயண்பட்ட கொழும்பு 5 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலதிக தகவல்கள் தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். அவர்களுடைய ஒஃபிஷியல் இலக்கம் இருக்கிறது, தொலைபேசி இலக்கம் 011225 96 என்ற தொலைபேசி இலக்கம். 516க்கு பதிலாக 517 போட்டாலும் நீங்கள் அவர்களுடன் தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மேலதிகமான விடயங்கள், இது சம்பந்தமான கெசட், அதே மாதிரி இதற்கான முழு விளக்கங்கள் அவங்களுக்கு எழுத்து மூலமாக தேவை என்று சொன்னால் ஸ்க்ரீனில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் VTA என்று மெசேஜ் ஒன்று போடுங்க. அதற்கான முழு விடயங்களையும் தாரேன். நன்றி.